ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றி, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஸ்மார்ட் ஆர்ட்டை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளையாக தான் இந்த வீடியோ வருது. அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் கூட கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிக்கல. ஸோ நான் எதை வந்து நான் உங்களுக்கு செய்து காமிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி கொண்டிருக்கும் போதே இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதாவது ஒரு வாட்டர் சர்க்கிள், அதாவது அந்த நீர் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மழை பொழிகிற சிஸ்டம், அந்த மழை பெய்கிற சிஸ்டத்தை வந்து எப்படி நாங்கள் வாட்டர் சைக்கிளில் வந்து காமிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து செய்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து செய்து காமிக்கலாமே அப்படின்னு எனக்கு கூட ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ வந்து அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து அவங்க கேட்ட மாதிரியே ஒரு வாட்டர் சைக்கிள், அதாவது மழை பொழிகிற சிஸ்டம், அது எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிஸ்டத்தை வந்து இந்த இடத்துல நான் வந்து செய்திருக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இதை நான் வந்து செய்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு பிளாங்க் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு பிளாங்க் பேஜில் நாங்கள் வந்து வேறையாக இதை வந்து செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இன்சர்ட் மெனுக்கு போகலாம். இன்சர்ட் மெனுவில் தான் ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிற எங்களுடைய அந்த டேப் இருக்குது. இந்த டேபை வந்து நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த டூலை வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றின நிறையவே அதோட டைப்ஸ் இருக்குது, அதோட வடிவங்கள் நிறையவே இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிக்சர் மூலமாக அல்லது ஒரு டயக்ராம் மூலமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. என்னோட அந்த ஃப்ரெண்ட் வந்து வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை வந்து காமிச்சதால், அதாவது செய்து காமிங்க அப்படின்னு சொன்னதால், நான் வந்து சர்க்கிள் வடிவிலான சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சர்க்கிள் வடிவிலான சில டயக்ராம்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிள் வடிவிலான டயக்ராம்ஸில் நான் வந்து இந்த வாட்டர் சைக்கிளுக்கு நாங்கள் வந்து எது சூஸ் பண்ணலுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இந்த டயக்ராமை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் இதை வந்து செய்து பாருங்கள். நான் இப்போ வந்து ஓகே பண்ணிக்கிற பாருங்கள். நாங்கள் வந்து இப்போது டயக்ராமை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் சைக்கிளை பற்றி பார்க்க முன்னே இந்த வாட்டர் சைக்கிளை வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாகவே வந்து ஒரு வாட்டர் சைக்கிளில் வந்து 4 நிலைகள் தான் இருக்கும். அதாவது 4 ஷேப்ஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும். 4 படிமுறைகள் தான் வந்து அந்த வாட்டர் சைக்கிளில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்குது. நான் வந்து 1 செலக்ட் பண்ணி நான் வந்து 1 வந்து டிலீட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ 4 ஆகிருச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த 4ஐயும் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து இதை வந்து செய்திடலாம் பாருங்கள். இப்போ நான் வந்து 4 ஃபேஸஸ் எடுத்துக்கிறேன், அதாவது 4 நிலைகளை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படிங்கிற எல்லா இடமுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கான இடம். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேர்ட் தேவையோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபொண்ட் சைஸை குறைச்சிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மழை பெய்கிற சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன், அதாவது தண்ணீர் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேகரிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆவியாகும் இல்லையா, அந்த ஆவியாகிற சிஸ்டத்துக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க எவாப்பரேஷன் அப்படின்ட்டு. எவாப்பரேஷன் அப்படின்னா அந்த ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எவாப்பரேஷன். ஸோ எவாப்பரேஷன் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து மூணாவது என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் அப்படிங்கிறது. கண்டென்சேஷன் அப்படின்னா அந்த ஆவியான அந்த தண்ணீர் வந்து மேலே மேகத்தில் பெய்து அப்படியே ஒடுங்கிறது. அது வந்து அப்படியே அந்த ஐஸ் மாதிரி அந்த ஒடுங்குற மேக சிஸ்டம் இருக்குல்ல, இதைத்தான் வந்து சொல்லுவாங்க வந்து கண்டென்சேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி எனக்கு நிறையவே தெரியாது. நான் இதை வந்து செய்து காமிக்கிறதுக்காக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் உங்களுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்னா வந்து அந்த மழையாக பெய்கிறது.
அந்த தண்ணி வந்து அந்த மேகத்தில் உள்ள அந்த ஒடுங்கின அந்த நீர் வந்து மழையாக கீழே வாரத்துக்கு சொல்லுவாங்க, அந்த ப்ரெசிபிட்டேஷன் அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்போ வந்து இந்த மழை பொழியறதுக்குரிய அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டம்ங்கிறது இது தான். இதை நாங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து செய்து பார்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டை வந்து நாங்கள் செய்த உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் டூல்ஸில் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்மார்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், எது உங்களுக்கு தேவையோ. நான் ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் இதுங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக வந்து ஒரு டயக்ராமை இன்சர்ட் பண்ணி இப்போ நான் வந்து அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை உங்களுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்துக்கு நாங்கள் இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து வாட்டர் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை வந்து நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரேப் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு த்ரூ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா மூவ் ஆகிரும். நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதெல்லாம் வந்து செய்து காமிச்சிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து நாங்கள் வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள், வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். வாட்டர் சைக்கிள் அப்படின்னு நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராமோட தொடர்பான, அதாவது இந்த வாட்டர் சைக்கிளை வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை அல்லது ஒரு பிக்சரை நான் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிக்சரை நான் வந்து இந்த வாட்டர் சைக்கிளுக்காக வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் இப்போ அந்த பிக்சரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் மெனு போனோம் அப்படின்னா இதில் வந்து பிக்சர் டூல் இருக்குது. இந்த பிக்சர் டூலை நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு விண்டோ வரும். இதில் வந்து எந்த இடத்துல எங்களுடைய பிக்சர் இருக்கோ அந்த பிக்சரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து இன்சர்ட் ஆகிரும் பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிற இந்த பிக்சரை தான் வந்து இந்த டயக்ராமோட பேக்ரவுண்டாக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேக்ரவுண்டாக நாங்கள் வந்து இந்த பிக்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சர் அப்படிங்கிறது வந்து அந்த டயக்ராமோட ரிலேட்டடான ஒரு பிக்சர். ஸோ இந்த பிக்சரை வந்து நாங்கள் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணும்போது இந்த டயக்ராமை பற்றி இன்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எங்களுடைய அந்த இமேஜ் வந்து வரும் பாருங்கள். அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய இந்த பிக்சரை வந்து கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் சைஸை வந்து குறைச்சி எடுத்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து பேக்ரவுண்டாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்துக்கு மேலே நாங்கள் எங்களுடைய பிக்சரை வந்து மூவ் பண்ணலாம். எங்களுடைய வாட்டர் சைக்கிள்கிட்ட நாங்கள் வந்து எங்களுடைய இந்த பிக்சரை வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னுடைய வாட்டர் சைக்கிள் வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எப்படி இந்த இடத்துல வந்து எங்களுடைய பிக்சரை வந்து வாட்டர் சைக்கிளுக்கு பேக்ரவுண்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் சென்ட் பேக்வார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்ட் பேக்வார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நாங்கள் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், என்னோடய மறுபடியும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள், பின்னாடி இருந்த அந்த டயக்ராம் வந்து முன்னாடி வந்துருச்சு. அதாவது என்னோட அந்த பிக்சர் வந்து டயக்ராமுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டாக வந்து மாறி இருக்குது பாருங்கள், போயிருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இது ரீசைஸ் பண்ணி அந்த பிக்சரோட சைஸுக்கு நான் வந்து இப்போ வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். என்னுடைய இந்த டயக்ராமை வந்து என்னுடைய இந்த பிக்சரோட சைஸுக்கு நான் வந்து இப்போ செட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், எங்களோட டயக்ராமுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 ஷேப்ஸையுமே வந்து நாங்கள் சரியாக ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் அதுக்குடைய கலர்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அந்த ஃபார்மேட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கிறதால அந்த டயக்ராம் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதால அந்த ஷேப்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரெட் கலரை வந்து செலக்ட் பண்ணுறேன். அந்த ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ வந்து ஃபார்மேட் மெனுவில் போயிட்டு ஃபார்மேட் டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்குது. அந்த டயக்ராம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. அடுத்தது நாங்கள் வந்து இதோட லெட்டர்ஸுக்கும் அதாவது டெக்ஸ்ட்டுக்குமே வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ தான் என்னுடைய அந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளங்கும். அந்த பேக்ரவுண்ட் பிக்சரில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போல்டாக எங்களுடைய கலர்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் இந்த மாதிரியான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எங்களோட அந்த பேக்ரவுண்ட் பிக்சரும் என்னுடைய அந்த டயக்ராம் வந்து ப்ளூ கலரில் இருந்ததுனால வந்து டிஃப்ரெண்ட் விளங்குதில்லை. ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ வந்து
சேஞ்ச் பண்ணுறேன், கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டயக்ராம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸுக்கு எல்லாமே வந்து ரெட் கலர், லெட்டர்ஸுக்கு எல்லாருமே வந்து லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு வயலட் கலர் ஒன்று நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நாங்கள் இன்சர்ட் பண்ண அந்த பிக்சரும் அந்த டயக்ராமும் வந்து வேறு வேறாக தான் இருக்குது, அதாவது தனித்தனியாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அதாவது பிக்சர் ஒன்றும் டயக்ராம் ஒன்றும் அப்படின்னு தனித்தனியாக தான் இருக்குது. பாருங்கள், தனித்தனியாக தான் மூவ் ஆகுது. நாங்கள் மூவ் பண்ணும்போது இந்த பிக்சரும் அந்த டயக்ராமும் வந்து வேறு வேறையாக மூவ் ஆகி கலண்டு வருது. பாருங்கள், அதிலிருந்து தனியாக கலண்டு வருது. ஸோ நாங்கள் இதை வந்து குரூப் பண்ணணும். இந்த ரெண்டு இமேஜையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் மெனு போயிட்டு இதில் பாருங்கள் குரூப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இரண்டுமே வந்து குரூப் ஆகிரும். நாங்கள் இதை வந்து ஆல்ரெடி செய்து பார்த்துருக்கிறோம். நாங்கள் இதை வந்து அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மறுபடியும் வந்து தனித்தனியாக வேறு வேறு ஆகிரும். நாங்கள் இப்போ வந்து பாருங்கள், இதை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் மெனுவில் போயிட்டு அன்குரூப் பண்ணுறோம். அன்குரூப் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பிக்சராக வந்து மாறிடுச்சு. நாங்கள் ஒரு பிக்சராக வந்து குரூப் பண்ணி வச்சா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் அந்த பிக்சரை வந்து மூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சில வடிவம், அதாவது கலர்ஸை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இமேஜோட நாங்கள் இப்போ செய்த அந்த வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்துக்கு நாங்கள் வந்து சில எஃபெக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்குது. நான் இதை வந்து போன வீடியோலேயே நான் வந்து இதை பற்றி செய்து காமிச்சிருந்தேன். அந்த ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து இதோட எஃபெக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி கொண்டா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வாட்டர் சைக்கிள் சிஸ்டம், அதாவது வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை நாங்கள் வந்து டயக்ராம் வழியாக, அதாவது ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டயக்ராமை இன்சர்ட் பண்ணி அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர், அதாவது ஒரு பேக்ரவுண்ட் பிக்சரை நாங்கள் வந்து எட் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு வாட்டர் சைக்கிள் சிஸ்டத்தை வந்து நாங்கள் எம்எஸ் வேர்டில், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து செய்து காமிச்சிருக்கிறேன். ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னால் உள்ள வீடியோலேயே நான் வந்து செய்து காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய முந்தைய வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.